அநேக முறை வாசிக்கப்பட்ட அதிகாரம்னா எந்த அதிகாரம் தான்? முதல் அதிகாரம் தான். நியூ இயரில் வந்து டிசிஷன் எடுப்பாங்க, இந்த வேலை பைபிளை ஒழுங்காக ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும், வாசித்துடணும் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. எங்கே ஆரம்பிப்பாங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். அவ்வளோதான், 2 வாரத்தில் பொங்கல் விடுமுறையோட பைபிள் வாசிக்கிறதுக்கு என்ன ஆகி போயிடுச்சு, விடுமுறை வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது சரி ரைட்டு திரும்ப என்ன செய்வோம், வேதத்தை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம்ட்டு திருப்பி எங்கே தான் ஆரம்பிப்போம்? ஆதியாகமம் 1. சிலர் பார்ப்பாங்க இப்படியே ஒன்றுலேயே இருந்தால் என்ன செய்கிறது, அதனால் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் டக்குன்னு ஒரு நாளுக்கு நீதிமொழிகளில் கரெக்டாக 31 அதிகாரம் இருக்குது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி தேதி என்ன, ஆகஸ்ட்டு 15. அப்போ சாமி இன்றைக்கி நீதிமொழிகள் எத்தனாவது அதிகாரத்தை வாசிடலாம்? 15 அதிகாரத்தில். அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து 28 நாள் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த நாளைக்கு மிச்ச 3 அதிகாரத்தை என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க, அதோடு முடிஞ்சது. அப்படி வாசிக்கிற மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் பேர் சங்கீதத்தை மட்டுமே வாசித்துட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க. எது எப்படியோ எல்லாராலும் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு அதிகாரம் என்னது? ஆதியாகமம் 1. நீங்களும் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பைபிளை ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருக்கீங்க? வெரி குட். எத்தனை பேர் எத்தனை பேர் பைபிளை குறைஞ்சபட்சம் 10 தடவை வாசித்திருக்கீங்க? குறைந்தபட்சம் 10 முறை முழு பைபிளையும் ஒரு வார்த்தை வாசித்திருக்கீங்க? ஒரு வாட்டி வாசித்திருக்கீங்க. ஒரு வார்த்தை விடாமல் ஃபுல் பைபிளை வாசித்தவங்க ஆதியாகமம் மட்டும் இல்லைப்பா, ஃபுல் பைபிளை ஒரு வார்த்தை விடாமல் வாசித்தவங்க இல்லை. ஒரு தடவை வாசித்தவங்க 1, 2 தடவை வாசித்தவங்க இல்லை, 10 தடவை வாசித்தவங்க இல்லை. இப்போ கேட்குறேன், ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தை ஒரு வார்த்தை விடாமல் எத்தனை தடவை வாசித்திருப்பீங்க? நிறைய தடவை, அட்லீஸ்ட் 10 தடவை வாசித்திருப்பீங்கல்ல. ரைட். அப்போ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும், ஆதியாகமத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, அதில் என்னெல்லாம் வாசிக்கின்றோம்? படைப்புகளை பற்றி தான் ஃபுல்லாக வாசிக்கிறோம். என்னதெல்லாம் படைக்கிறோம். சரி, ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணுவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஆண்டவர் என்னெல்லாம் படைக்கிறார், ஒவ்வொரு நாள் என்னென்ன படைக்கிறாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி, அப்போ முதல் நாளில் என்னத்தை படைக்கிறாரு? வானம், அதாவது ஸ்பேஸு. ஆண்டவர் வந்து எதை படைக்கிறாருங்க? ஸ்பேஸ் இருந்தால் தானே மெட்டீரியலை வைக்க முடியும். பூமிங்கிற ஒரு மேட்டரை வைக்கணும்னா வைக்கிறதுக்கு என்ன வேணுங்க? ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? உண்டாக்குறாரு. என்ன ஒரு பிளானிங்! ஸ்பேஸு, விண்வெளியை கர்த்தர் உண்டாக்குறாரு. அதில் தான் எல்லா விதமான பூலோகங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? விண்கலங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வைக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன உண்டாக்குறாரு? ஸ்பேஸை உண்டாக்குனாரு. அதுக்கப்புறம் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்ததாம்? இருள் இருந்தது. அப்போ அங்கவே ஃபஸ்ட்டே என்ன இருந்துருச்சுங்க? ஒரு மாதிரி இருள் என்ன செய்தது? இருந்தது. எத்தனாவது நாட்கள்ல ஆண்டவர் சந்திரன் சூரியனை உண்டாக்குனாரு? 4ஆவது நாள். அப்போ அது வரைக்கும் யார் வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருந்தார்? ஒளியை கொடுத்துட்டு இருந்தது தேவனே. ஒளியாக இருந்தார், தேவனே வெளிச்சமாக என்ன செய்தார்? இருந்தார். சப்போஸ் ஸ்பேஸை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் எதின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஜலம் எப்போவே வந்துருச்சுங்க, 1ஆம் தேதியே என்ன செஞ்சு, முதல் நாளே ஜலத்தை என்ன செய்கிறாரு? கர்த்தர் உண்டாக்குறாரு. வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, காலத்தை உண்டாக்குறாரு. ஆதியிலே தேவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். என்னைக்கு ஆதியிலேன்னு சொல்கிறாரோ அப்போ இருந்து தான் டைம்னு ஒன்றே என்ன செய்யுதுங்க, பூமியில் உண்டாகுது. உலகத்தில் டைம்ங்கிற ஒன்று. அப்போ ஸ்பேஸை உண்டாக்குறாரு, டைமை உண்டாக்குறாரு, அப்புறம் ஜலத்தை உண்டாக்குறாரு, இருள் இருக்குது, வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. இதெல்லாம் நடக்குது. சரி, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்படி தானே வாசிக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதுன்னு இதெல்லாம் முதல் நாளில் உண்டாக்குறார். நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் என்ன செய்கிறாருங்க? உண்டாக்குறாரு. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. அது மாத்திரமல்ல, சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு இருக்கு இல்லையா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு இருக்கு இல்லையா? அதனால என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படிங்க தேவன் உண்டாக்குனது பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்க முடியும்? கர்த்தர் உண்டாக்குனது இப்படி இருக்க முடியுமா? கர்த்தர் உண்டாக்குனாலே எப்படி தான் உண்டாக்குவார்? பெர்ஃபெக்டாக உண்டாக்குவார், ஒழுங்காக உண்டாக்குவார். அது எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்க முடியும்? அதனால இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆனது. அது இருக்கல, அது என்ன செஞ்சிருச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆகிவிட்டது. எப்படி ஆகிவிட்டது? அப்போ அதுக்கு வேத பண்டிதர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் தான்
ஆண்டவர் சர்வ சேனைகளை உண்டாக்குனார் இல்லையா, தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், சாத்தான், இது தூதர்கள்லாம் உண்டாக்குனார்ல. அதுல ஒரு பிரதான தூதனா இருந்தது யாரு? லூசிஃபர். அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக சிங்காசனத்தை உயர்த்தணும்னு நினைச்சு கீழே தள்ளப்பட்டு போனான்ல. அந்த சம்பவம்லாம் எப்ப நடந்திருக்கு? இந்த டைம்ல தான் நடந்திருக்கும். அவன் தேவ சமூகத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டதுனாலதான் பூமி என்ன ஆகி போச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா ஆகி போச்சு. அதனால முதல்ல ஆண்டவர் ஒன்று படைச்சாரு. அதுக்கப்புறம் மில்லினியம் எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு. அந்த வருஷத்துல தான் இந்த சாத்தான் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் தேவன் திருப்பி ஒரு 6 நாள்ல பூமி என்ன செய்யறாரு? மறுபடியும் புனரமைக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கு. அதாவது 1வது நாளுக்கும் 2வது நாளுக்கும் என்ன இருக்குங்க? பெரிய கேப் இருக்கு. அதாவது இந்த கடைசி 6 நாள், அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் எதை உண்டாக்கிட்டாரு? பூமியை உண்டாக்கிட்டாருன்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்க ஏன் இதை சொல்றாங்கன்னா, அப்பனா தான் இந்த சயின்ஸ்லாம் என்ன சொல்லுது? பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ ஜுராசிக் பார்க்கு டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அதை இதுவும் மேட்ச் பண்றதுக்கு இது கரெக்டா இருக்குன்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இது ஒரு கருத்து. அதே நேரத்தில் சிலர் என்ன செய்யறாங்க? அப்படிலாம் கிடையாது. தேவன் ஒவ்வொன்றையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன செய்யறாரு? உண்டாக்குறாரு. ஒன்று, இப்போ ஆண்டவர் வந்து முழுசையும் 6 நாள் எடுக்காம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியுமா? முடியாதா? அது என்ன ஒவ்வொன்றா உண்டாக்குறது? முதல்ல வானம், வெளிச்சம், அடுத்து வானம், அடுத்து பூமியை பிரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து புல் பூண்டுகளை வர வைக்கிறது. இது எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சா ஒரே டைம்ல என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அவருடைய திட்டத்தில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன செய்யறாரு? பண்றாரு. இப்போ ஆதாமை உண்டாக்குனாரு. ஆண்டவர் ஆதாம ஆட்டோமேட்டிக்காக நீட்டாகவே என்ன செஞ்சிடலாம்? உண்டாக்கிடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மண்ணை எடுத்து மண்ணை பிசைஞ்சு அதுக்கடுத்து அவனுக்கு நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்? ஜீவ ஆத்மாவாகிறான். அப்போ இது ஒரு ப்ராசஸ். அப்போ முதல்ல அவனை மண்ணில் செய்யும்போது அவன் ஒரு சாதாரண பொம்மை மாதிரி என்ன செய்கிறான்? இருக்கிறான். இதே மாதிரி தான் பூமியை உண்டாக்கும் போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உண்டாக்குறாரு. அதனால் கேப்லாம் என்னது இல்லை என்று சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதில் எதை நீங்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பார்வை நீங்கள் நம்பிக்கோங்க. சரிங்களா? அப்போது முதல் நாளில் இதெல்லாம் உண்டாக்குறாரு. அடுத்து என்ன ஆகுது? 2வது நாள் என்ன நடக்குது? ஆண்டவர் எதெல்லாம் உண்டாக்குறாரு? பூமி ஆகாய விரிவை உண்டாக்குறாரு. ஆகாய விரிவுனா வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர். ஆகாய விரிவை உண்டாக்கி ஆகாய விரிவை பிரிக்கிறாரு. என்ன செய்கிறாரு? ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது. 7வது வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஆகாய விரிவுக்கு வானம்ங்கிறத விட இதை அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நல்லா புரியுது. முழுக்க எல்லாமே எப்படி தான் இருந்திருக்குங்க? ஜலமாக இருந்திருக்குது. அதை வந்து இந்த வானத்துக்கு மேலே கொஞ்சம் ஜலத்தையும் வானத்துக்கு கீழே கொஞ்சம் ஜலத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? பிரிச்சுட்டாரு. அடுத்து என்ன நடக்குது? திருப்பி கீழே எத்தனாவது வசனத்தில் வாசிக்கிறோம்? 9வது வசனத்தில். இது 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியின் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் எல்லாம் ஓரிடத்துல சேர்ந்து வெட்டாந்தரை காணப்படவும் என்று சொன்னார். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயர்த்தார். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அப்போ இப்போ நம்ம என்ன சொல்றோம்? பூமியில் 70% வாட்டர் இருக்குன்னு சொல்றோம். ஆனால் மொத்தமே பூமியில் எவ்வளோ % வாட்டர் இருந்துச்சு? 100% வாட்டர் இருந்துச்சு. அந்த 100% வாட்டர்ல இருந்து கர்த்தர் எதை கொண்டு வராருங்க? வெளியில வெட்டாந்தரையை கொண்டு வந்து அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பூமி, லேண்டு. இதெல்லாம் நடக்குது. இப்படியே ஒவ்வொன்றா இது பூமி. அடுத்து 4வது வசனத்தில் நட்சத்திரத்தை, சூரியனை உண்டாக்குறாரு. 5வது வசனத்தில் நீர்வாழ் உயிரினங்களை, பறவைகளை உண்டாக்குனாரு. 6வது நாளில் தரைவாழ் மிருகங்களை, மனிதர்களெல்லாம் உண்டாக்குறாரு. இதில் இன்னொரு விஷயத்தை நான் கவனிச்சிங்கன்னா, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நாளும் முடியும் போது கர்த்தர் எல்லாத்தையும் திரும்பி பார்ப்பாரு. பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவார்? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்னு வரும். ஆனால் ஒரு நாளைக்கு அவர் பார்த்துட்டு அப்படி என்ன செய்யலை? சொல்லலை. எந்த நாளுக்கு? 2வது நாளுக்கு. 2வது நாள் முடியுது இல்லையா? 2வது நாள் முடிஞ்ச உடனே நல்லது என்று கண்டார்னு அவர் என்ன செய்யலை? சொல்லலை. அதுக்கு அது என்ன 2வது நாளை மட்டும் நல்லதுன்னு கண்டார்னு வசனம் வரலையே? அப்போ அது நல்ல நாள் இல்லையோ, ஒரு கெட்ட நாளோ அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இதே மாதிரி தான் 7ஆம் நாளை கர்த்தர் உண்டு பண்ணார்ல. 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல. 2வது அதிகாரத்தில் 7ஆம் நாளை பற்றி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 2:2 தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்தார். அப்போ 7ஆம் நாள் என்ன செஞ்சாரு? ஓய்ந்திருந்தாரு. அடுத்து 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். சரி, ஓய்ந்திருந்தார், ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். ஆசீர்வதித்தார், ஓய்ந்திருந்தார், பரிசுத்தமாக்கினார். நல்லதுன்னு சொன்னாரா?
சொல்லலை. அதுக்காக 7ஆம் நாள் கெட்ட நாள்னு சொல்ல முடியுமா? இல்லை. அதனால இவர் அந்த இடத்துல சொல்லலை, அவ்வளோதானே தவிர எல்லா நாளும் தேவனுடைய பார்வையிலேயே நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். வாழ்க்கையே துவக்கங்களின் தொடர். வாழ்க்கையே என்னதுதான்? துவக்கங்களின் தொடர். நம்ம ஒவ்வொரு நாளும் தொடங்குறோம். இன்னைக்கு மீட்டிங் என்ன செஞ்சது? தொடங்குது. மீட்டிங்லேயே 2வது பிரசங்க நேரம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. எப்போ முடிக்க போகிறாரோ, ரைட்டாக பசி வேற கிள்ளுதேன்னு கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த லீவு தொடங்கிருச்சு. லீவு தொடங்கினது மட்டும் டக்குன்னு என்ன செஞ்சுருங்க, முடிஞ்சு போயிடும். திருப்பி திங்கக்கிழமை வேலைக்கு போகிறதுக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? தொடங்கணும். எல்லாம் வாழ்க்கையே தொடக்கம். நாளின் தொடக்கம், முயற்சிகளின் தொடக்கம், பிரயாசனங்களின் தொடக்கம், பிரயாணங்களின் தொடக்கம். வாழ்க்கையே தொடக்கங்களின் தொடர். வாழ்க்கையே தொடக்கங்களின் தொடர். வாழ்க்கையே துவக்கங்களின் தொடர். சரி, வாழ்க்கையில் இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கூட நீங்களும் 28வது வருஷத்தை என்ன செய்கிறீங்க? தொடக்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போது புதிய வருஷத்தை என்ன செய்கிறோம்? துவங்குகிறோம். ஒவ்வொருவரும் புதிய வருஷத்தை, ஜனவரி 1ஆம் தேதி புதிய வருஷத்தை என்ன செய்கிறோம்? துவங்குகிறோம். ஸோ வாழ்க்கையே துவக்கங்களின் தொடர். சீரீஸ் ஆஃப் ஸ்டார்ட், சீரீஸ் ஆஃப் பிகினிங். இன்னைக்கு புதிய வருஷத்தோட துவக்கிற நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு 6 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 6 விஷயத்தை, 6 குறிப்புகள். இந்த ஆண்டவர் திரும்பி எல்லாத்தையும் பார்த்து என்னென்னு சொன்னார்? நல்லது என்று சொன்னார். மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். மிகவும் நன்றாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? முதல் குறிப்பு வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? முதல் வசனமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆதியிலே தேவன். நல்லா கவனிங்க. வாழ்க்கை மிகவும் நல்லா இருக்கணும்னா முதல் குறிப்பு, நம்முடைய எல்லா துவக்கங்களிலையும் யார் இருக்கணுங்க? தேவன். தேவன் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா தொடக்கத்திலையும் ஆர்சி பைபிளில் போட்டிருக்கிறது தொடக்கத்தில் கடவுள். அநேக நேரங்களில் நம்ம தேவனை எப்போ தெரியுமா வைப்போம்? கடைசி ஆப்ஷனாக வைப்போம். முட்டி முட்டி மோதி பார்த்துட்டு நம்மளுடைய பிரயாசத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் ஒர்க் ஆகலாட்டினா என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட போவோம். அப்படி போகக்கூடாது. ஒர்க்காக நம்மால் சாத்தியப்படுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்மால் முடிகிற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் யாரை முதன்மையாக வைக்கணும்? தேவன். தேவன் தேவன். எல்லா துவக்கத்திலையும் யாரை ஃபர்ஸ்ட் வைக்கணும்? தேவன். தேவனே நம்முடைய எல்லா துவக்கங்களிலும் முதன்மையாக இருக்க வேண்டும். நீங்க இந்த அதிகாரத்தை பாருங்களேன், எல்லாத்துலயும் பாருங்க, தேவன் தான் துவக்குவார். ஃபர்ஸ்ட் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆதியிலே தேவன். ஆதியிலே தேவன். அடுத்து 5வது வசனத்தை பாருங்க. 5வது வசனம் எப்படி முடியுது? முதலாம் நாள் ஆயிற்றுன்னு முடியுதா? அடுத்து 6வது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பின்பு தேவன். 8வது வசனம் எப்படி முடியுது? 2ஆம் நாள் ஆயிற்று. 9வது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பின்பு தேவன். 13 எப்படி முடியுது? ஆயிற்று. 14 எப்படி ஆகுது? பின்பு தேவன். 19 எப்படி முடியுது? ஆயிற்று. 20 எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பின்பு தேவன். 23 எப்படி முடியுது? ஆயிற்று. 24 எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பின்பு தேவன். ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? தேவன்கிட்ட இருந்து. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னா எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணீங்களா? டெய்லி தேவன்கிட்ட ஸ்டார்ட் பண்றோமா? வாழ்க்கை சுமூகமாக ஓடணும்னா, வாழ்க்கை பயணம் சுமூகமாக போகணும்னா வாழ்க்கையை யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணுங்க? தேவன்கிட்ட. ஜெபம் பண்ணணும். டெய்லி காலையில் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து அதிகாலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கின்றனவாம்? புதிதா இருக்கின்றன. ஆண்டவரே, இந்த நாளுக்கான கிருபை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. இந்த நாளினுடைய என்னுடைய எல்லா முயற்சிகளிலேயும் நீர் தான் எப்படி இருக்க வேண்டும்? முதன்மையாக இருக்க வேண்டும். ஸோ தேவனில் துவங்க வேண்டும். தேவனில் துவங்க வேண்டும். ஹேவ் யூ புட் காட் ஃபர்ஸ்ட்? அநேக நேரத்தில் பிஸி ஆகிடுறோம், டைம் ஆகிடுது, லேட் ஆகிடுது. நம்ம தாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம தான் எந்திக்கணும், தூக்கத்தை கட்டுப்படுத்தணும், எந்திரிச்சு தான் ஆகணும். தேவனுக்கு நேரத்தை என்ன செஞ்சணும்? ஒதுக்கணும். தேவனுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். தேவனே துவங்க வேண்டும். தேவனே துவங்க வேண்டும். அடுத்த வருஷத்தில் திருப்பி நீங்கள் இந்த வருஷத்தை ரிவ்யூ பண்ணும்போது, திரும்பி பார்க்கும்போது, சீர்தூக்கி பார்க்கும்போது நீங்கள் பார்த்து சொல்லணும், நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அப்படி சொல்லணும்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எங்கே துவங்கணும்? தேவன்கிட்ட. எப்படி தேவன்கிட்ட துவங்குறதுனா என்னது? டெய்லி தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற எலியான்னு வாசிக்கிறோம்னா அதே மாதிரி டெய்லி தேவ சமூகத்தில் என்ன செய்யணுங்க? இருக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி வேதத்தை வாசிக்கணும், டெய்லி வேதத்தை தியானிக்கணும். டெய்லி 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 செய்யணும். சரி,
ரெண்டாவது தேவனில் துவங்க வேண்டும், இது முதல் குறிப்பு. ரெண்டாவது இதுக்கே இன்னொரு பக்கம், தேவனே துவக்க வேண்டும். தேவனில் துவங்கிறது வேற, அடுத்து தேவனே துவக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனில் துவங்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்க எதை செஞ்சாலும் முதல்ல யார்கிட்ட போயிடணும்? ஆண்டவர்கிட்ட போயிடணுங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனா அதை விட இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க துவக்கிறத விட யாரை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும்? ஆண்டவரையே ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடுறோம் தெரியுமா? சில நேரத்தில் மக்கள் இப்படியும் பண்ணிடுறாங்க, ஸ்டார்ட் பண்றது ஆண்டவர்கிட்ட, ஆனா முடிக்கிறது வேற எங்கேயாச்சும் போயிடுறது. அது நடக்குது தெரியுதா? இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கல்யாணமாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது காலையில் 5:30க்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, கேளுங்கள் தரப்படும் பாட்டு ஸ்டார்ட் ஆகும். எப்படி? கேளுங்கள் தரப்படும், அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் முடிய முடிய சினிமா பாட்டு வந்துடும். இது நடந்திருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்ணுறது? எங்க? கேளுங்கள் தரப்படும்ல. முடிகிறது சினிமா பாட்டில். அநேக நேரம் தேவனில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது உலகத்தில் முடிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன தெரியுமா? தேவன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளாவே அவசரப்பட்டு என்ன செஞ்சிடுறது? ஸ்டார்ட் பண்றது. அதுவும் நடக்கக்கூடாது வாழ்க்கையில். தேவனே என்ன செய்ய வேண்டும்? துவக்க வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம சொல்றதா இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமா இல்லையா? தேவனுடைய சித்தமா இல்லையா அப்படின்னு பதில் கேட்டா தேவனுடைய சித்தம் தான். எப்படி சொல்லலாம்? ஆண்டவர் மோசேக்கு மேலே இருக்கும்போது கட்டளை கொடுத்தாருல. எத்தனை கட்டளைகளை கொடுத்தாரு? 10 கட்டளைகளை கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் 10 கட்டளைகள் மட்டுமா இருக்குது? இல்லை. நீங்கள் உட்கார்ந்து வாசிச்சிங்கன்னா, குஷ்டரோகம் வந்தால் என்ன செய்யணும், அந்த நோய் வந்தால் என்ன செய்யணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, பலிகளுக்கு அடுத்த எல்லா கட்டளைகள், பண்டிகைகளுக்கு அடுத்த எல்லா கட்டளைகள், போர்களுக்கு அடுத்த எல்லா கட்டளைகள், கடன் வாங்குறத பற்றி கட்டளைகள், அடிமைத்தனத்தை பற்றி கட்டளைகள், ஒருத்தனை அடிமையாக வச்சிருக்கணும்னு அது சார்ந்த கட்டளைகள். அதில் ஒரு ஒன்று வரும், ராஜாவாக இருந்தால் அவன் என்னெல்லாம் செய்யணும் அப்படி கட்டளைகள் என்ன செய்கிறாரு? கர்த்தர் கொடுக்குறாரு. யாருக்கு? மோசேக்கு. இவங்களுக்கு தனி ராஜ்யம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு ராஜாவாக இருந்தால் அந்த ராஜா என்ன செய்யக்கூடாது? நிறைய பெண்கள் என்ன செய்யக்கூடாது? விவாகம் பண்ணக்கூடாது, நிறைய ஆட்களை சேர்க்கக்கூடாதுங்கிற கட்டளையெல்லாம் கர்த்தர் எப்போ கொடுத்துட்டாரு? வனாந்திரத்தில் இருக்கும்போதே என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்போ தேவனுடைய திட்டத்தில் ராஜா இருக்கிறது அவருடைய திட்டத்தில் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் இவங்களுக்கு ராஜாவை கொடுக்கணும்னு ஒரு காலத்தை வச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தாங்க, சாமுவேல் உமக்கு என்ன ஆயிடுச்சு? வயசாகி போச்சு. பிள்ளைகள்லாம் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அலையிறாங்க, பரிதானம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வாங்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா என்ன செய்யணும்? வேணும்னு கேட்டாங்க. அப்படி வந்ததுதான் யாரு? சவுல். ஆண்டவருடைய திட்டத்துல ராஜாவுக்கு காலம் வச்சிருந்தாரு. ஆனா அந்த காலத்துக்கு முன்னாடியே இவங்க அவசரப்பட்டு என்ன கேட்டாங்க? ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நேரத்துல அவருடைய சித்தத்தின்படி அவர் காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? துவக்க வேண்டும். நாமளாகவே என்ன செய்யக்கூடாது? துவங்கிடக்கூடாது. நிறைய நேரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ அதை சிந்திக்கும் போதே பேசும்போதே நமக்கு தோணும், இது உண்மையிலே ஆண்டவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? இந்த மேரேஜ் விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில், வேலை விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? கொஞ்சம் காத்திருக்கலாமோ? ஆண்டவரை ஸ்டார்ட் பண்ண விட்டுருக்கலாமோ? நம்மளாம் சுயபலத்தை சார்ந்துட்டோமோ என்ற எண்ணம் சில நேரம் நமக்கு ஏற்படுவது உண்டு. ஆபிரகாம் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், எப்பா உனக்கு குழந்தை என்ன செய்யும்? பிறக்கும், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். பார்த்தாரு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, சொல்லியே இப்போ 24 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் ஒன்றும் என்ன செய்யலைங்க, நடக்கலை. 10 வருஷம் ஆன உடனே பார்த்தாரு, பேசாம ஆகாரம் மூலமாக என்ன செஞ்சிடலாம், பிள்ளையை பெற்றுக்கலாம் யோசிச்சுட்டார். தேவன் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். தேவன் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும்னா முதல்ல என்ன செய்ய வேண்டும்? தேவனில் துவங்க வேண்டும். ரெண்டாவது, தேவனே என்ன செய்ய வேண்டும்? துவக்க வேண்டும். தேவனே துவக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய சித்தம் முதன்மை பெற வேண்டும். அவருடைய சித்தம் தான் நிறைந்து காணப்பட வேண்டும். அவருடைய நேரத்தில் அவர் பண்ணணும். கலாத்தியர்ல ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் கலாத்தியர் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் ஒரு வசனம் அழகா வரும். என்ன வாசிக்கின்றோம்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அதாவது என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங் ஆவியில ஸ்டார்ட் பண்றாங்க, பட் முடிகிறது எப்படி முடியுதுங்க? மாம்சத்துல.
தேவனில் துவங்க வேண்டும். இரண்டாவது, தேவனே துவக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தேவன்கிட்ட துவங்குறோமா? தேவனை முன்னுரிமைப்படுத்துறோமா? தேவனுக்கு முதன்மையானதை கொடுக்குறோமா? அவர்கிட்ட கேட்டுட்டு செய்கிறோமா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் செய்கிறோமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்றாரா, இல்லை நம்மளே அவசரப்படுறோமா? கல்யாண விஷயத்துல, வீட்டு விஷயத்துல, பிசினஸ் விஷயத்துல, எல்லா விஷயத்திலையும் தேவனில் துவங்க வேண்டும், தேவனே துவக்க வேண்டும். துவக்க வேண்டும். மூணாவது குறிப்பு, துவக்கங்களில் மட்டும் அவரை முன்னாடி வச்சா போத்தாது, அவரையே துவங்க வச்சாலும் பத்தாது. மூணாவது என்ன தெரியுமா? தேவனில் துவங்க வேண்டும், தேவனையே துவக்க அனுமதிக்க வேண்டும். மூணாவது குறிப்பு, நம்முடைய அனைத்து முயற்சிகளிலும் தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும். ஏதோ ஸ்டார்டிங்கில் மட்டும் வச்சோம், அவரை ஸ்டார்ட் பண்ண விட்டோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் யாரதான் இருக்கணுங்க? தேவன் தான். தேவன் தான் முழுமையாக அவர் தான் நிறைந்து காணப்பட வேண்டும். இந்த 1வது அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்கு? 1வது அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குங்க? 31 வசனம் இருக்கு. இந்த 31 வசனத்தில் தேவன்கிற வார்த்தை எத்தனை தடவை வருது நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 29 தடவை வருது. எத்தனை தடவை வருதுங்க? 29 டைம்ஸ். 31 வேர்சஸ் எத்தனை தடவை வருதுங்க? 29 டைம்ஸ். ஒரு தடவை தேவ ஆவியானவர்ங்கிற வருது. அப்போ 30. தேவ ஆவியானவர், தேவன் எல்லாமே ஒன்று தானே, திரியேக தேவன் இல்லையா? ஸோ 31 வசனத்துல 30 இன்ஸ்டன்சஸ்ல யாருடைய பேர் வருதுங்க? தேவன், 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 தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபுல் முயற்சியிலையும் யார் தாங்க நிறைஞ்சு காணப்படுறாரு? தேவன் தான். நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், திரும்பி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? தேவனில் துவங்க வேண்டும். ரெண்டாவது, தேவனே துவக்க வேண்டும். மூன்றாவது, தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும். தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, அவர் தான் துவக்கணும், அவர் தான் நடத்தணும், அவர் தான் என்ன செய்யணுங்க? முடிக்கணும். அவர் தான் துவங்கணும், அவர் தான் கண்டினியூ பண்ணணும், அவர் தான் என்ன செய்யணுங்க? முடிக்கணும். எந்த விதத்திலையும் சுயசித்தமோ, மற்றவர்களுடைய இடையூறுகளோ, அவர்களுடைய என்ன சொல்றது, இன்டர்ஃபரன்ஸோ என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் யார் நிறைந்து காணப்பட வேண்டும்? தேவன், தேவன், தேவன். நான்காவதாக, தேவனில் துவங்க வேண்டும். அடுத்து, தேவனே துவக்க வேண்டும். மூன்றாவது, தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும். நான்காவது, தேவன் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். இந்த 6 நாட்கள்லையும் யார் செயல்பட்டாருங்க? யார் செயல்பட்டா? தேவன். என்னென்ன செயல் செஞ்சாரு? எத்தனையோ செயல்கள். நீங்க அங்க இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. தேவன் சிருஷ்டித்தார், ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார், பிரித்தார், பேரிட்டார், சேர்த்தார், வெளிப்பட வைத்தார், முளைப்பிக்க வைத்தார், பிரகாசிக்க வைத்தார், வித்தியாசப்படுத்தினார், ஜனிப்பித்தார், பிறப்பித்தார், ஆசீர்வதித்தார். இந்த எல்லா செயல்களையும் செஞ்சது யாரு? தேவன். தேவன், தேவன். நம்முடைய வாழ்க்கையில எல்லா வார்த்தையிலையும் யார் செயல்பட வேண்டும்? தேவன் செயல்பட வேண்டும். தேவன் செயல்பட வேண்டும். தேவன் செயல்பட வேண்டும். எந்த விதத்திலையும் சுயம் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடவே கூடாது. ஆண்டவரே நீங்க செய்யுங்க. நாம ஏற்கனவே சிந்திச்சோம்ல, தேவன் செயல்படுவதற்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். அவரை செய்ய விட்டுரும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். அமைதியா. நம்ம எதுக்குங்க பாரப்பட்டு? நமக்கு தேவை ஒரே விஷயம், அவரை மட்டும் பார்க்கணும், அவரை மட்டும் பார்க்கணும். நம்ம வேலையை அவர் என்ன செஞ்சிருவாரு? பார்த்துக்குவார். ஸோ தேவனில் துவங்க வேண்டும், தேவனே துவக்க வேண்டும், தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும், தேவனே செயல்பட வேண்டும். அடுத்ததாக, நீங்க இந்த அதிகாரத்துல ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா தேவன் தான் எல்லாத்தையும் பேசுறாரு. உண்டாக கடவுது என்றார். நீங்க பாருங்க, என்றார் என்றாருங்கிற வார்த்தை வரும் பாருங்க. என்னென்ன வாசிக்கின்றோம்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். 6வது வசனத்துல ஜலத்தை ஜலத்து பிரிக்க கடவுது என்று சொன்னார். அடுத்து
9வதுல கடைசி லைன் என்றார். 11ஆவது வசனத்துல கடைசி லைனுக்கு முந்தின லைன் என்றார். அடுத்து 14ல என்றார். அடுத்து 20ல என்றார். 22ல சொன்னார். இதெல்லாமே அவருடைய வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனில் துவங்க வேண்டும், தேவனே துவக்க வேண்டும், தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும். அடுத்து தேவன் மட்டுமே செயல்பட வேண்டும். தேவ வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அழகா ஆண்டவர் சொல்லுவாரு. இப்போ அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிறாருல, மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது கர்த்தர் வந்து 2 வேற சொல்லுவார். என்ன சொல்லுவார் பாருங்க, 24 வசனத்துல இருந்து. மத்தேயு 7:24. மத்தேயு 7:24 என்ன வாசிக்கின்றோம்? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இது புத்தியுள்ள மனுஷன் யாரு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். சரி, 26வது வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்ப நல்ல கவனிங்க, 2 பேருமே என்ன செய்யறாங்க? கேட்கத்தான் செய்யறாங்க. 2 பேருமே கேட்கிறாங்க. சரி, அடுத்து ஒருத்தன் செய்யறான், ஆனா இன்னொருத்தன் இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடும். அப்ப கேட்டு அதன்படி செய்கிறவனை கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுறாரு? கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன். கேட்டு செய்யாம இருக்கிறவனை யார்கிட்ட ஒப்பிடுறாரு? மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். இப்ப நல்லா உங்ககிட்ட கவனிங்க, இந்த 2 பேரும் வீட்டை கட்டுறாங்க. யார் கட்டுறது ஸ்பீடா முடியும் வேலை? யார் கட்டுற வேலை ஸ்பீடா முடியும்? மணல்ல கட்டுறது ஸ்பீடா முடியும். யாருக்கு வந்து வேலை கம்மி? மணல்ல கட்டுறதுவனுக்கு வேலை கம்மியா, கற்பாறையில கட்டுறவனுக்கு வேலை கம்மியா? மணல்ல கட்டுறவனுக்கு வேலை கம்மி, மணல்ல கட்டுறவனுக்கு ஸ்பீடா முடியும். யாருக்கு செலவு அதிகம்? மணல்ல கட்டுறவனுக்கு செலவு அதிகமா, கற்பாறையில கட்டுறவனுக்கு செலவு அதிகமா? கற்பாறையில கட்டுறவனுக்கு செலவு அதிகம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கற்பனை படி பார்த்தா அவன் சொல்லுவான், எப்ப எதுக்கு போட்டு இப்படி மெனக்கிடுற? இந்த பாரு, அழகா நான் பாட்டுக்கு பலமலன்னு வீட்டை என்ன செஞ்சுட்டேன்? கட்டிட்டேன். கற்பாறை நான் சொல்லி இந்த வார்த்தைகளை படி கேட்டு அதன்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவனால் வீடே கட்ட முடியாது. அப்படி சொன்னார? சொல்லல. அவனால என்ன செய்ய முடியுங்க? வீட்டை கட்ட முடியும். நிருபத்தில் வாசிக்கிற மாதிரி நாளானது அதை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். நிருபத்தில் வாசிக்கிறோம்ல, அதே மாதிரி கிறிஸ்துவின் நாள் வரும்பொழுதுதான் யார் யார் எப்படி எப்படி கட்டுறாங்கிறது என்ன செய்ய வரும்? தெரிய வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனில் நீங்களும் நாளும் வாழ்க்கையை நடத்தி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா என்ன செய்யணுங்க? அவருடைய வசனத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ தேவனில் துவங்க வேண்டும், தேவனே துவக்க வேண்டும், தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும், தேவன் மட்டும் செயல்பட வேண்டும், தேவனுடைய வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். 5வதாக எத்தனை குறிப்பு? 5வதா 6வதா? 6வதாக 6வது குறிப்பு, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச உடனே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? நல்லது என்று கண்டார். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு முயற்சியும் முடிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து செயல்களும் தேவனால் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். தேவனால் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் தான் குவாலிட்டி டெஸ்ட் பார்க்கணும். கடைசியா டெஸ்டட் ஓகேன்னு ஒரு ப்ராடக்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்கல்ல, டெஸ்டட் ஓகேன்னு சீல் குத்துறாங்கல்ல, அது யார் குத்தணும்? ஆண்டவர் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் முடியும் போதும், ஒவ்வொரு முயற்சியும் முடிக்கும் போதும், ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது முடிச்சதுக்கப்புறம், ஆண்டவரே கரெக்டாக பண்ணிட்டேனா? உங்களுடைய சித்தப்படி நான் செஞ்சேனா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களை ஸ்டார்ட் பண்ண விட்டேனா? நீங்கள் தான் நிறைஞ்சு காணப்பட்டீங்களா? உங்கள் வார்த்தையின்படி நான் செஞ்சேனா? எப்படி இருந்துச்சு ஆண்டவரே? நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு செயலையும் முடிக்கும் போதும், ஒவ்வொரு நாள் இரவில் படுக்கும்போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்தேன்? இன்னைக்கு நான் கரெக்டாக இருந்தேனா? நான் இன்னைக்கு செய்தியை கொடுத்து முடிச்சுட்டு போய் என்ன செய்யணுங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கரெக்டாக செஞ்சேனா? நீர் பேச சொன்னதை சொன்னேன்னா? தேவன் நமக்கு என்ன செய்யணுங்க?
மதிப்பீடு செய்ய வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்முடைய பார்வைக்கு நம்ம சிறப்பானதாக தான் தெரியும். எப்போவுமே மக்களினுடைய மதிப்பீடுகளை நம்ம என்ன செய்கிறோம், பெருசாக நினைக்கிறோம். மக்களினுடைய மதிப்பீடுகள் பெருசாக கிடையாது. யார் பார்க்கணும்? தேவன் பார்த்து சொல்லணும். மக்கள் வெளியில் பார்ப்பாங்க. பார்த்தாரு சாமுவேல் பார்த்தாரு, பா என்ன வாட்ட சாட்டமான ஆளு, கண்டிப்பாக இவன் தான் இஸ்ரவேலுக்கு யாரு, ராஜா. கர்த்தர் சொல்லிட்டார், இல்லைப்பா நீ என்ன செய்கிற, முகத்தை பார்க்குற, நான் முகத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை பார்க்கிறவன். இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது. கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வரார். மனித பார்வைகள், மனித மதிப்பீடுகள், மனிதர்களுடைய ரிவார்ட்ஸு, மனிதர்களுடைய பாராட்டுதல், மனிதர்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அல்ல நாம் சரியாக செய்திருக்கிறோமா இல்லையா என்பதற்கான அளவுமானி. நம்ம போய் தனியாக ஒவ்வொரு நாளையும் முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வந்து சொல்லணும், தம்பி நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலும் நீ என்ன செய்திருந்தாய், உண்மையாக இருந்தாய், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சப்பா அப்படின்னு யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். தேவன் மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்போ மறுபடியும் சொல்லலாமா? தேவனில் துவங்க வேண்டும், தேவனே துவக்க வேண்டும், தேவன் மட்டும் நிறைந்து காணப்பட வேண்டும், தேவனே செயல்பட வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும், அவரால் அது என்ன செய்ய வேண்டும், மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். கடைசியாக இந்த எல்லாத்தையும் ஆண்டவர் முதல் நாள் மட்டும் செஞ்சாரா, ரெண்டாவது நாள் மட்டும் செஞ்சாரா, மூணாவது நாள் மட்டும் செஞ்சாரா? எப்போ செய்யணும்? டெய்லி செய்யணும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் எப்போ செய்யணும்? டெய்லி செய்யணும். பிறந்த நாள் மட்டும் செஞ்சால் பத்தாது, வெட்டிங் டேயில் செஞ்சால் பத்தாது, இந்த மாதிரி ஆனிவர்சரியில் செஞ்சால் பத்தாது, நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது செஞ்சால் பத்தாது, இல்லை வியாதி படுக்கையில் இருக்கும்போது மட்டும் செஞ்சால் பத்தாது. எப்போ செய்யணும்? டெய்லி 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 தேவன் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, டெய்லி தேவனே துவக்குகிறார், டெய்லி தேவனே நிறைந்து காணப்படுகிறார், டெய்லி தேவனே செயல்படுகிறார், டெய்லி தேவனுடைய வார்த்தை மட்டுமே காணப்படுகிறது, டெய்லி தேவனே மதிப்பீடும் என்ன செய்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவனில் துவங்க வேண்டும், தேவனே துவக்க வேண்டும், தேவனே நிறைந்து காணப்பட வேண்டும், தேவன் மட்டுமே செயல்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை மையப்படுத்தப்பட வேண்டும், தேவன் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இது எப்போது நடக்க வேண்டும்? தினமும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுனாலே திரும்பி பார்க்கும்போது நம்மளும் என்ன சொல்லுவோம்? நன்றாக இருந்தது. சாதாரணமாக நன்றாக இருந்ததுன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? மிகவும் நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது. மிகவும் நன்றாக இருப்பதற்கு தேவனில் துவங்குவோம், தேவனையே துவக்க வைப்போம், தேவனே நிறைந்து காணப்படட்டும், தேவனுடைய செயல்பாடு மட்டும் இருக்கட்டும், தேவனுடைய வசனத்தை மையப்படுத்துவோம், தேவனை மதிப்பீடு செய்ய அனுமதிப்போம். இதை எல்லாவற்றையும் அனுதினமும் செய்வோம். உண்மையிலேயே நம்முடைய வருங்காலங்கள் திரும்பி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளையும் திரும்பி பார்க்கும்போது, ஒவ்வொரு முயற்சியும் திரும்பி பார்க்கும்போது, அடுத்த வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? மிகவும் நன்றாக இருந்தது. அதுபோல் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நீங்களும் திரும்பி பார்க்கும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, சபையை திரும்பி பார்க்கும்போது, கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார், மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம் அனைவருக்கும் தேவையான கிருபைகளை தருவாராக. இந்த நாளிலே இப்படியாக வந்து இந்த வார்த்தைகளை, கர்த்தர் எனக்குள்ளே போட்ட இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னை அன்போடு ஏற்று இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தந்த சபையாராகிய உங்களுக்கும், விசேஷமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பாராக. ஆமீன்.